பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பிண்ட தர்ப்பணத்துக்கு சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னா ஒரு 7 கோயில் சொல்லலாம். அப்படிப்பட்ட 7 கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த திலதர்ப்பணபுரி திருக்கோயில். இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் பூந்தோட்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கு. முன்பொரு சமயம் நற்சோமதி அப்படின்ற மன்னன் சீரும் சிறப்புமாக தன்னோட நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவருடைய அரசவைக்கு ஒரு நாள் நாரத முனிவர் வராரு. வந்த நாரதர் முனிவர் கிட்ட மன்னர் கேட்குறாரு, நாரதமுனி அவர்களே, இந்த பூ உலகில் நம்ம பித்ருக்களுக்கு நம்ம பிண்ட தர்ப்பணம் செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கிட்ட கேட்குறாரு. நாரத முனிவரோ இதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பூ உலகத்தில் எந்த இடத்துல எந்த கோயிலில் நம்மளுடைய முன்னோர்கள் நேராக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிண்ட தர்ப்பணத்தை ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மன்னனோ பாரத தேசம் ஃபுல்லாக சுற்றி திரியாரு. ஆனால் நாரதர் சொன்ன மாதிரி எங்கேயுமே முன்னோர்கள் வரவே இல்லை. இதனால் மனசுடைஞ்சு போன மன்னனோ தன்னோட நாட்டுக்கே திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப திரும்பவும் நாரத முனிவர் மன்னா கவலைப்படாதீங்க, திருநாகேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய திலதர்ப்பணபுரி திருக்கோயில் இந்த திருத்தலத்துக்கு நீங்க போய் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் நேரடியாகவே இதை ஏத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. ராமச்சந்திரமூர்த்தி தன்னோட தந்தையான தசரதருக்கும் சடாயுக்கும் இந்த திருத்தலத்தை தான் தர்ப்பணம் கொடுத்தாங்க. இது தசரத மகாராஜா நேரடியாகவே ஏத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தான் இந்த திலதர்ப்பணபுரி திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு நீங்க போய் தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு மகாராஜா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட மகாராஜாவும் இந்த திலதர்ப்பணபுரிக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு. இவருடைய முன்னோர்கள் நேரடியாகவே தர்ப்பணத்தை ஏற்றுக்கிறாங்க. இங்கே இறந்தவர்களுக்கு இறைவன் முக்தியை தரதால் முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, நம்ம விநாயகரை எப்பயுமே யானை முகத்தோடு தாங்க பார்த்துருப்போம். ஆனால் இந்த திருத்தலத்தில் விநாயகரை மனித உடம்போட பார்க்கலாம். அதாவது மனித முகத்தோடு நம்ம பார்க்கலாமா. இந்த சிறப்பு இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை ஆதி விநாயகர்னே சொல்கிறாங்க. இந்த விநாயகரை இங்கே மட்டும்தான் நம்ம மனித முகத்தோடு பார்க்கலாம். வேறு எந்த கோயிலுமே நம்ம விநாயகரை மனித முகத்தோடு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசயம் இந்த கோயிலில் இருக்குன்னே சொல்லலாம். பித்ருக்கள் தோஷம், பித்ரு சாபம் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த திருத்தலத்தில் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு இறந்தவர்களுடைய அந்த இறந்த தேதியே தெரில அப்படின்னாலும் நம்ம இந்த திருத்தலத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்மளுக்கு நேரடியாகவே நம்மளுடைய முன்னோர்களுக்கு போகிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நம்மளுக்கு அமாவாசையில் மட்டும்தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. வருடத்தில் 365 நாளும் நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் எது அப்படின்னா அது இந்த திலதர்ப்பணபுரி திருத்தலம் தான். வருடத்தில் 365 நாளுமே நம்மளுக்கு இறந்தவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இங்கே போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய முன்னோர்களுக்கு நேரடியாகவே இங்கே ஏற்றுக்கிறதாகவும் அவங்களுக்கு இறைவன் முக்தியை அளித்து அவங்கள இனிமேல் அவங்களுக்கு வாழ்வே இல்லாத முக்தியை கொடுக்கறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலத்துக்கு நீங்களும் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இது போல் இன்னும் ஆன்மீக தகவல் நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.